கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 9/7/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு முன்னாடி பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய சுத்த கிருபையானது இவரோடு இந்த அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலக்கி இவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய நன்மையான இவரோட வாழ்க்கையில இருக்கட்டும் ஆண்டவரே. நன்மைக்குள்ளா எப்போதுமே இவரை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்யட்டும் தகப்பனே. கிருபை நாள் நிரப்புவீராக. ஏசாயா 45:18 தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி நீர் கர்த்தராக இருக்கிறபடினாலே சகல ஆசீர்வாதமும் இவருடைய வாழ்க்கையில் தரப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 9/6/2026 அன்பு தகப்பனே, 9/7/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபையும் கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய சமாதானத்தின் அற்புதத்தின் காலம் தேசத்திலிருந்து சகலத்தையுமே செய்து முடிக்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்பதை கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவாய் இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.